கைஸ் ஃபைனலாக நம்ம கேமுக்குள்ளே ஜேஜேகே ஈவெண்ட் வந்துருச்சு. அதை பற்றின எல்லா ஈவெண்ட்டையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஈவெண்ட் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே தலைவன் யூஜியை தான் காட்டுறாங்க. பசிக்குதுன்னு ஏதோ ஃபோன் எடுத்து ஆர்டர்லாம் பண்ணுறாரு. சும்மா சொல்லக்கூடாது, இந்த அனிமேஷன்லாம் கறிலாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. 3Dயில் பண்ணியிருக்காங்க. அதுவும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஈவெண்ட் பேஜை காட்டுறாங்க. இதுதான் ஈவெண்ட் பேஜ், பார்த்துக்கோங்க. ஈவெண்ட் பேஜ் வழக்கம் போல தான் இருக்குது. இதில் 4 பேஜ் ரிவார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஸ்டிக்கரும் வாய்ஸ் பேக்கும் இருக்குது. அப்புறம் செகண்ட் பேஜில் வந்து பார்த்தோம்னா யூஜி அவதாரும் கோஜோ ஸ்டிக்கரும் இருக்குது. தேர்ட் பேஜில் மறுபடியும் ஸ்டிக்கர் தான் கொடுத்துருக்கானுங்க. ஃபோர்த் பேஜில் தான் ஃபைனலி யூஜி பண்டில் இருக்குது. யூஜி பண்டில் 3Dயில் நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. டாப்பு பாட்டமு ஷூஸ்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஹெட்டு மட்டும் ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண மொத்தம் 1400 டோக்கன்ஸ் தேவைப்படும். இந்த ஒரு கேரக்டரையும் அவர் ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவார். நார்மலாக ப்ளே பண்ணி டெய்லி மிஷன்ஸில் டோக்கன்ஸை வந்து கிளைம் பண்ணணும். கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போய் 20 ஸ்பின் பண்ணலாம். டேஷ்னு இருக்கும். அந்த மாதிரி டேஷ்னு கொடுத்தீங்கன்னா சப்வே சபஸில் வர மாதிரி காயினை பிடிச்சிட்டு இருக்காரு. என்னடா இந்த கரீனாக்காரனுக்கு மட்டும் எப்படிலாம் தோணுதுன்னே தெரில. அகைன் ஒரு டேஷ் கொடுத்து பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி போய் காயினை கலெக்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான், இதே தான் போல் அப்போ ஈவெண்ட்டு. இன்னொரு வாட்டி நம்மளால் கொடுக்க முடியும். மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம்னா ஆகுதுன்னு. கைஸ் வேறு ஏதோ வந்திருக்கு. ஏதோ தவளை மாதிரி ஒரு கேர்ஸ் வந்திருக்கு. அந்த அவரோட ஃபிஸ்ட்டை வச்சு அந்த தவளையை குத்தி காலி பண்ணிடுறாரு. இப்போது ஃபஸ்ட்டு பேஸ் ரிவார்டு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ் அப்படியே தான் இருக்குது. அப்பப்போ இந்த மாதிரி அனிமேஷன் வரும் போல். அடுத்து வந்து கோஜோவோட அசன்ஷன் ஈவெண்ட்டு. அனிமேஷன்லாம் பக்காவாக இருக்குது. ஆனால் நம்மளால் ஸ்பின் பண்ணி தான் எடுக்க முடியாது. சிங்கிள் ஸ்பின் வந்து 40 டைமண்டு, 5 ஸ்பின் வந்து 180 டைமண்டு. ஃபஸ்ட்டு ஸ்பின்ன்றதுனால 50% டிஸ்கவுண்ட்டு. ரிவார்ட்ஸை பொறுத்தவரையிலும் நனாமியோட இந்த கர்ஸ்டு வெப்பன் தான் இருக்குது. ஜேஜேக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ பவர்ஃபுல்லான வெப்பன்ட்டு. அடுத்து பார்த்தோன்னா இந்த பேக் பேக் தான் இருக்குது. லாக் பண்ணிங்கனாலோ இல்லை வந்து கில் பண்ணாலோ இந்த பேக் பேக் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பஞ்ச்லாம் பண்ணுது. மற்றபடி ரிங் வவுச்சர்ஸும் கோஜாவோட வாய்ஸ் பேக்கும் தான் இருக்குது. அடுத்து கோஜா பண்டிலில் பார்த்தோன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹெட்டு வந்து 2 ஹெட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஐ பேட்ச் போட்டது ஐ பேட்ச் போடாது. ஃபேண்ட்டு டாப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இதையே அசன்ஷன் ஈவெண்ட்டில் விட்டாங்கன்னா எனக்கு புரியல. ஏன்னா இதோட சுக்னா பண்டில் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஜம்ப் பண்ணும்போது எஃபெக்ட் ஒன்று வருது. அதுக்கப்புறம் நாக்கு கிளியர் பண்ணும்போது இந்த ஹாலோ பர்பிள் எஃபெக்ட் வந்து வருது. சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது சுக்னா பண்டில். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டை தவிர மீதி எல்லாமே 2 கொடுத்துருக்காங்க. கோஜோ பண்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும் 2 கொடுத்துட்டு பாட்டம் 1 தான் கொடுத்துருக்காங்க. கோஜோ பண்டில் ஒரு மாதிரி பிளைனாக இருந்தது. ஆனால் இந்த சுக்னா பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், ஹெட்டுலேருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 2 டாப்புமே நல்லா இருக்குது கைஸ். 6 பேக்ஸும் நல்லா இருக்குது. இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸுமே நல்லா இருக்குது. அதில் இந்த 6 பேக்ஸ் வந்து ஜாஸ் பேண்டோட பார்க்கும்போது பக்காவாக இருக்குது கைஸ். அப்புறம் லூட் பாக்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த பண்டலுக்கு. அடுத்து மெகுமி பண்டில் பார்த்தோம்னா அந்த டாப்பு பாட்டம்லாம் அப்படியே கோஜோ பண்டில் மாதிரியே பிளைனாக தான் இருக்குது கைஸ். அப்புறம் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவாக இருக்குது கைஸ். இது வந்து மிஸ்டி ஷாப்பில் தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நொபராக்கா பண்டில். இதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. டாப்பு பாட்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது கைஸ். இதுவும் அதே மாதிரி ஒரு மிஸ்டி ஷாப்பில் இல்லை வேறு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்லாம் வரும். மிஸ்டி ஷாப் இல்லைனா லக்கி வீலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். வெப்பன்ஸை பார்த்தோம்னா யூஜியோட க்ரோஸாக இருக்குது காய்ஸ். பயங்கரமாக இருக்குது. ஈஓக்கு ஈக்குவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எஃபெக்ட்லாம் வேறு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபிஸ்ட்டு இது அதுக்கு மேலே தாறுமாறாக இருக்குது கைஸ். இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பெய்டு ஈவெண்ட்டில் தான் வரும். இது வேணால் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த கத்தியும் ஃப்ரீயாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த கத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அசன்ஷன் ஈவெண்ட்டில் இருக்குது. இந்த கோஜோவோட வால் வந்து ஃப்ரீ கைஸ். ப்ளூ அண்ட் பர்பிள் தீமில் சூப்பராகவே இருக்குது கைஸ். இந்த வால் இது ஃப்ரீ தான். எமோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இந்த யூஜி சோஃபாவில் உட்காந்து ட்ரைனிங் எடுக்கிற எமோட்டு. அடுத்து இந்த கோஜோவோட கர்ஸ் ரிவர்சல் எமோட்டு. அதுக்கப்புறம் இந்த எமோட்டை வந்து பாருங்கள் கைஸ். இந்த எமோட்டு சூப்பராக இருக்குது. இந்த கர்ஸ் டால் எமோட்டு எஃபெக்ட் வந்து தாறுமாறாக இருக்குது. அடுத்து மெகுமியோட 10 ஷேடோ எமோட்டு. அதில் இந்த நரி வருது. இது தாறுமாறாக இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இந்த எமோட்டை வந்து பாருங்கள். இது வந்து எமோட்டா இல்லை அரைவல் அனிமேஷனா இல்லை சூப்பர் எமோட்டான்னு தெரியல. இது வந்து அந்த இன்ஃபினிட் வாய்டு கோஜோவோடது. அதுக்கப்புறம் இதை பாருங்க கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்குனாவோட அந்த டொமைன் எக்ஸ்பான்ஷனு. இது அதோட பயங்கரமாக இருக்குது. இது 2ல் எது பெஸ்ட்டுன்னு கமெண்ட்டில் சொல்கிறேங்க கைஸ். எல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. கலெக்ஷன் ஐட்டம்ஸில் ஆல்ரெடி இந்த பேராஷூட்டும் அந்த பேனருமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்காங்க கேமில். அடுத்து இந்த பேக் பேக் ஸ்டார்டால் பேக் பேக்கு இது ஃப்ரீயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் பேக்கு. இதில் ஒன்று வந்து ஃப்ரீ, இன்னொன்று மிஸ்டி ஷாப்பில் வரும். லூட் பாக்ஸும் இந்த நனாமியோட கிளாஸஸும் ஃப்ரீ தான் கைஸ். நருட்டோ ஈவெண்ட்டோட பேட்டில் கார்டு தீம்லேயே இந்த பேட்டில் கார்டையும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 மிஷனை முடிக்கிறது மூலயமா இந்த பேட்டில் கார்டை ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு மிஷன் ஈவெண்ட் பேஜில் இருக்க யூஜியை மெகுமியோட மீட் பண்ண வைக்கணும். செகண்ட் மிஷன் யூஜியோட டைவர்ஜன் ஃபிஸ்ட்டை வச்சு 1000 டேமேஜ் கொடுக்கணும். அப்புறம் கடைசி மிஷனாக நொபராவோட அந்த ஹேமரை வச்சு 20 எனிமிஸை கில் பண்ணும் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமுமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ்.